Hello my dear students, welcome back to the session. This is your master teacher Hema. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா CBSE 9th ஓட மேத்தமேட்டிக்ஸ் ஓட ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்பர் சிஸ்டம் அதுதாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். போன செஷன்ல நாம இன்ட்ரோடக்ஷன்ஸ் டு நம்பர் சிஸ்டம்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த செஷன்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோங்கிறது இந்த செஷன் ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். போன செஷன்ல எப்படி இர்ரேஷனல் நம்பர்ஸை நம்பர்ஸ் லைனில் எப்படி ரிப்ரசன்ட் பண்ணுறது எல்லாமே இந்த செஷனில் பார்த்தோம். ஸோ இந்த செஷனில் நாம் என்னென்னலாம் பார்க்க போகிறோங்கிறது ஒரு சீக்ரெட். இந்த செஷன் முழுசாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். நடுவில் நிறைய குவிசஸ் நிறைய ஸ்டஃப்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ரொம்ப ஈஸியான வேலை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். ஸோ என் கூட ராக் பண்ண நீங்கள் ரெடினா வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரியல் நம்பர்ஸ் அண்ட் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன். ஓகேயா, வேறு என்ன பார்க்க போகிறோன்னா ஃபைண்டிங் த இர்ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் த ரேஷ்னல் நம்பர்ஸ்ன்னு பார்க்க போகிறோம். லேர்னிங் அவுட்கம்னா என்ன மேம் அப்படின்னு கேட்பீங்க. லேர்னிங் அவுட்கம்னா இந்த செஷனில் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க, படித்து என்ன கற்றுக்க போகிறீங்க, வாட் அண்ட் ஆல் ஆர் த ஸ்கில்ஸ் யூ ஆர் கோயிங் டு கெயின் ஃப்ரம் திஸ் செஷன்ங்கிறது தான் லேர்னிங் அவுட்கம்ஸ். இன்புட் அவுட்புட்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ இன்புட் கொடுத்தா மட்டும்தான் அவுட்புட் வரும். ஸோ அதுதாங்க லேர்னிங் அவுட்கம்ஸ். ஸோ இந்த செஷனில் 2 பார்ட்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா டெசிமல் ரிப்ரசன்டேஷன் ஆஃப் அ ரேஷ்னல் நம்பர்ஸ் கேன் நாட் பி அப்படின்னு கேட்குறாங்க. ரேஷ்னல் நம்பர்ஸோட டெசிமல் ரிப்ரசன்டேஷன் என்னவா இருக்க முடியாது அப்படின்னு கேட்குறாங்க. என்னவா இருக்க முடியாது யோசிச்சு பாருங்கள். என்னவா இருக்க முடியாது? போன செஷனில் நான் நிறைய இது சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த செஷன்லேயும் உங்களுக்கு புரிய வைக்க போகிற வாட் அண்ட் ஆல் ஆர் திங்ஸ் நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோன்னு. டெர்மினேட்டிங் நான் டெர்மினேட்டிங் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே தான் இன்றைக்கும் படிக்க போகிறோம். ஸோ ரேஷ்னல் நம்பர்ஸ் என்னவா இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரேஷ்னல் நம்பர்ஸ் என்னவா இருக்காது யோசிச்சு பாருங்கள். ரேஷ்னல் நம்பர்ஸ் நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங்காக இருக்கவே இருக்காது. ரேஷ்னல் நம்பர்ஸ் எப்பவுமே டெர்மினேட்டிங்காக இருக்கும். டெர்மினேட்டிங் ஈதர் நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங்காக இருக்கும். சரியா, நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங்னு ரேஷ்னல் நம்பர்ஸ் இருக்கவே இருக்காது கைஸ். ஓகே, ஸோ டெசிமல் ரிப்ரசன்டேஷன் ஆஃப் அ ரேஷ்னல் நம்பர்ஸ் கேன் நாட் பி நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங். that's the answer for this question. so non terminating non recurring ரொம்ப ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் என்ன, இர்ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். போன செஷனில் நம்ம பார்த்தோம்ல இன்ட்ரோடக்ஷன்ஸ் எல்லாமே, அதில் என்னென்னலாம் பார்த்தோன்னா நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், ஹோல் நம்பர்ஸ் என்னென்னு பார்த்தோம், இன்டீஜர்ஸ் அப்படின்னு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ நேச்சுரல் நம்பர் அப்படின்னா என்ன கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நேச்சுரல் நம்பரோட டினோட் எப்படி பண்ணுவோம், எந்த லெட்டரால் டினோட் பண்ணுவோங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகேயா, நிறைய பேருக்கு இது தெரியறதில்ல. ஸோ இது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் எது வச்சு டினோட் பண்ணுறாங்கன்னு. நேச்சுரல் நம்பருங்கிறது என்னால் டினோட் பண்ணுவாங்க, ஹோல் நம்பர் டபிள்யூஆல் டினோட் பண்ணுவாங்க, அண்ட் இன்டீஜர் ஜெட்டால் டினோட் பண்ணுவாங்க. இப்போ கேட்பீங்க நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டீஜர் எல்லாமே என்ன மேம் அப்படின்னு கேட்பீங்க. நேச்சுரல் நம்பருங்கிறது அந்த நம்பர் லைனில் -∞ to +∞ அப்படின்னு ஒரு லைன் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் -∞ to +∞ ஒரு நம்பர் லைன் இருக்கும். சரியா, நடுவில் 0 இருக்கும், இந்த சைடு பாசிட்டிவ் இருக்கும் 1 2, இந்த சைடு -1 -2 அப்படிங்கிறதெல்லாம் இந்த சைடு போகும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ஸோ 0 இருந்து +∞ வரைக்கும் இருக்கிறது தான் ஹோல் நம்பர். ஓகேயா, அதுவே 1 இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கிறது தான் நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பரில் 0 கன்சிடரே ஆகாது. அண்ட் தென் -∞ to +∞ தான் இன்டீஜர் கைஸ். இன்டீஜர் ஜெட்டால் டினோட் பண்ணுவாங்க. எல்லா நம்பர்ஸும் மைனஸ் நம்பர் இருந்தாலும் ப்ளஸ் நம்பர் இருந்தாலும் எல்லா நம்பர்ஸும் இன்டீஜர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா, இதுக்கு நடுவில் ரேஷ்னல் நம்பர்ஸ் இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் எல்லாமே வரும். அண்ட் தென் ரேஷ்னல் நம்பர்ஸும் இர்ரேஷ்னல் நம்பர்ஸும் சேர்ந்தது தான்
ரியல் நம்பர். சரியா? ரேஷ்னல் அண்ட் இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் சேர்ந்தது வந்து ரியல் நம்பர். அவ்வளோதாங்க. ஸோ ஈஸி. இது எல்லாமே தான் போன செஷனில் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். தென் ரேஷ்னல் நம்பர்ஸ்க்கு என்ன இருக்கும், இர்ரேஷ்னல் நம்பர்ஸ்க்கு என்ன இருக்குன்னு போக போக நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் என்னென்னா, த நம்பர் whose decimal expansion is either terminating or non-terminating recurring. ரெக்கரிங்னா என்ன மேம் அப்படின்னு கேட்பீங்க. ரெக்கரிங்னா ரிப்பீட் ஆகிற நம்பர்ஸ். லைக் பாயிண்ட்டுக்கு அப்புறமா வருதுல்ல 0.333 டாட் 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 டாட், அது எல்லாமே ரெக்கரிங்காக கன்சிடர் ஆகும். சரியா? அதுவே நான் ரெக்கரிங்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அடுத்தது எப்படின்னா 174 இப்படி ஏதோ ஒரு நம்பர் போயிட்டே இருக்கும் டாட் 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 டாட். ஆனால் நம்பர் மட்டும் ரிப்பீட்டே ஆகாது. ரெக்கரிங்க்கு இன்னொரு பேர் இருக்குது, ரிப்பீட்டிங்னு சொல்லுவாங்க. நான் ரெக்கரிங்க்கு நான் ரிப்பீட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ ரேஷ்னல் நம்பருங்கிறது டெர்மினேட்டிங்காக இருக்கும், இல்லைன்னா நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங்காக இருக்கும். டெர்மினேட்டிங்னா என்னென்னா, ஒரு பாயிண்ட் இருக்குன்னா வச்சுக்கோங்களேன், லைக் 1.25 அவ்வளோதான், நின்றுச்சு. இதுக்கப்புறமா எக்ஸ்டெண்டே ஆகாது. சர்டன் பாயிண்ட்டுக்கு அப்புறமா சர்டன் டிஜிட்டில் வந்து எண்ட் ஆயிடுது தான் டெர்மினேட்டிங். ஓகேயா? அதுவே நான் டெர்மினேட்டிங்னா 1. அதே தான் 164 ஏதோ ஒன்று 23 டாட் 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 பாயிண்ட்டுக்கு அடுத்த எல்லா டிஜிட்டும் நான் ஸ்டாப்பாக போகிறது தான் நான் டெர்மினேட்டிங். டெர்மினேட்டிங்னா ஸ்டாப் ஆகும். டெர்மினேட் பண்ணுறதுன்னா என்ன? இப்போது நார்மலாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், யூ ஆர் ஃபயர்ட் ஃப்ரம் யுவர் ஜாப். ஃபயர் பண்ணிடுறாங்க. ஸோ உங்களை டெர்மினேட் பண்ணிட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நீங்கள் இதுக்கு மேலே இந்த ஆஃபீஸில் வந்து வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அதை வந்து டெர்மினேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டாப் ஆகுறது தான். ஸோ ஸ்டாப் ஆகிடுச்சு 1.25க்கு அப்புறமா ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து டெர்மினேட்டிங்னு சொல்லுவாங்க. அதுவே நான் டெர்மினேட்டிங்னா ஸ்டாப் ஆகாமல் போகிறது தான் நான் டெர்மினேட்டிங். ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இர்ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் என்னென்னா, த நம்பர் ஹூஸ் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் இஸ் நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங். இந்த கண்டிஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அது வந்து இர்ரேஷ்னல் நம்பர்ஸாக கன்சிடர் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து √2, √3 அண்ட் √5 இல்லை பைங்கிறது எல்லாமே இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் கைஸ். ஸோ சிம்பிள். ரேஷ்னல்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, இர்ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் என்ன தெரிஞ்சுக்கோங்க. இது ரெண்டுமே சேர்ந்தது தான் ரியல் நம்பர்ஸ். ஓகேயா? நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோன்னா, சேம் ஹெராரிக்கி தான் பார்க்குறோம். லைக் இதை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க, டெசிமலாக எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, டெசிமல் வந்து டெர்மினேட்டிங்காக பிரிச்சிருக்காங்க அண்ட் தென் நான் டெர்மினேட்டிங்காக பிரிச்சிருக்காங்க. டெர்மினேட்டிங் என்னென்னவா நான் டெர்மினேட்டிங் வந்து ரெக்கரிங்காக பிரியும். ரெக்கரிங்னா என்ன? ரிப்பீட்டிங் மேம் அப்படின்னு சொல்லணும். சரியா? இது வந்து ரிப்பீட்டிங், இது வந்து நான் ரிப்பீட்டிங். ஓகேயா? இது ரிப்பீட்டிங் ஆகும், இது வந்து நான் ரிப்பீட்டிங் ஆகும். டெர்மினேட்டிங் ப்ளஸ் ரெக்கரிங் என்ன சொல்லுவாங்கன்னா ரேஷ்னல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே சேர்ந்தது தான் ரேஷ்னல் நம்பர்ஸ். சரியா? அதுவே இர்ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங் தான் இர்ரேஷ்னல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? அண்ட் தென் ரேஷ்னல் நம்பர்ஸும் இர்ரேஷ்னல் நம்பர்ஸும் சேர்ந்தது தான் ரியல் நம்பர்ஸ். இதுதான் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ நீங்கள் இது மட்டும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே இதுக்கு பேஸ்டாக தான் நம்பர் சிஸ்டம்ஸ் வரும். சரியா? இந்த சாப்டர் எல்லாமே ரேஷ்னல், இர்ரேஷ்னல், டெர்மினேட்டிங், நான் டெர்மினேட்டிங், ரெக்கரிங், நான் ரெக்கரிங், இதுக்கு பேஸ்டாக தான் எல்லா சம்ஸும் வரும். ஸோ இது ஃபஸ்ட்டு மனப்படமாக அடிச்சுக்கோங்க, இல்லை புரிஞ்சு கூட படிச்சுக்கோங்க. என்ன இருக்குது, எப்படி இருக்கும் அப்படின்னு புரிஞ்சு படிச்சுக்கோங்க. அடிக்கிறதுல வேஸ்ட்டு. சரியா? ஃபஸ்ட்டு இப்படி இது படிச்சுடுவீங்க, இப்போ படிச்சுடுவீங்க. அப்புறமா லேட்டராக கேட்கும் போது நீங்கள் வந்து யோசிப்பீங்க. ஸோ யோசிக்காமல் டக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கணும். ஓகேயா? அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸ்பிரஸிங் த டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் இன் P/Q ஃபார்ம். ஃபர்ஸ்ட் கேஸ் என்னென்னா, டெர்மினேட்டிங் டெசிமலை வந்து எப்படி P/Q ஃபார்ம்ஸில் வந்து பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இது எப்படி பண்ணுவீங்கன்னா, கேன் யூ கன்வெர்ட் 0.6 இன் அ ஃப்ராக்ஷன்? 0.6 ஃப்ராக்ஷனாக மாற்றலாமா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் யூ கேன். எப்படின்னா, எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சரியா? இது எப்படி ஃப்ராக்ஷனாக மாற்றுவீங்கன்னா, இது 0.6 இருக்குன்னா வச்சுக்கோங்களேன்,
இந்த பாயிண்ட் இந்த சைடு எடுத்து இப்படி போட்டுட்டிங்கன்னா 60/10ன்னு வந்துடும். ஸோ 60/10 இஸ் ஈக்குவல் டு 6. அது வந்து டெசிமல் எக்ஸ்பேன்ஷன்ஸில் ஈஸியாக மாற்றலாம். சரியா, இதுதான் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 6/10 இஸ் ஈக்குவல் டு 3/5. இந்த பாயிண்ட் வந்து இப்போ 0.6ன்னு இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் இப்படி போயிடுச்சுன்னா ஸோ 6.000 அப்படின்னு வரும். பை ஒரு பாயிண்ட் ஷிஃப்ட் ஆனதுனால 10ஆக வரும். ஸோ 6/10 இஸ் ஈக்குவல் டு 3/5 is the answer for this question. So we can convert 0.6 in a fraction of 3/5 or 6/10. Your wish. நீங்கள் அதை கட் பண்ணி கூட எழுதலாம், இல்லை அப்படியே கூட எழுதலாம். ஓகேயா? Next questions என்னன்னா, what will be the numerator when 0.75 is converted into fractional form? Numerator கேட்குறாங்க, உங்ககிட்ட fractions கேட்கல. சரியா, நியூமரேட்டர்னா என்ன அப்படின்னு கேட்பீங்க. a/b இருக்குன்னா வச்சுக்கோங்களேன், இல்லை p/q a/b வாட் எவர் யூ வாண்ட். மேலே இருக்கிறது தான் நியூமரேட்டர், கீழே இருக்கிறது வந்து டினாமினேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா நியூமரேட்டர் தான் கேட்டிருக்காங்க. So what will be the numerator when 0.75 is converted into fractional form அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 0.75 வந்து ஃப்ராக்ஷனாக மாற்றினீங்கன்னா 1 டைம் 2 டைம். ஸோ 2 டைம் ஆகுதுன்னா 2 0 போடணும். ஸோ 75/100 வந்துச்சுன்னா இது 25 டேபிள்ஸில் போகுதுன்னா 25 3 இது 25 4 ஸோ 3/4 இஸ் த ஃப்ராக்ஷன். But they have asked the numerator. Numerator தான் கேட்டிருக்காங்க. So the answer is 3. So the answer will be A or B or C or D. Fast. B is the answer for this question. சரியா, ஃபாஸ்ட்டாக பண்ணணும். சரியா, உங்களுக்கு அதான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எக்ஸாம்ஸில் வந்து ஸ்லோவாக உட்காந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அப்படியே டக்குன்னு டைம் முடிஞ்சிட்டு போயிட்டே இருக்கும். மேத்ஸுங்கிறது எப்பவுமே புரிஞ்சு பண்ணால் மட்டும்தான் ஃபாஸ்ட் அண்ட் பிக்கப்பாக நீங்கள் பண்ண முடியும். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ ப்ராக்டிஸ் இன்றைக்கி இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். டைம் ஷெட்யூல் இன்றைக்கி இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க கைஸ். ஓகேயா, மேத்ஸுங்கிறது யோசிப்பீங்க ரொம்ப சிம்பிள், மக்க படிச்சுட்டு போயிடலாம் நம்பர்ஸு அப்படின்னு யோசிப்பீங்க. மக்க படிச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அதே நம்பர் வந்துச்சுன்னா ஓகே, மேத்ஸில் வந்து ட்ரிக்கியாக கேட்பாங்க, நம்பர்ஸவே சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ யூ கான்ட் மக் அப் தட். சரியா, மக் அடிச்சிங்கன்னா அதே மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணுறது கஷ்டமாயிடும். புரிஞ்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட கற்றுக்கோங்க. சரியா, இப்போ ஏன் கூட போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷனில் கேளுங்க. கமெண்ட் செஷனில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ண நான் இருக்கேன். ஓகேயா, நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னா, ஸோ த ஆன்சர் இஸ் 3 நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ எக்ஸ்பிரஸிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் இன் p/q ஃபார்ம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து p/q ஃபார்மை வந்து நான் டெர்மினேட்டிங் டெசிமலை பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து டெர்மினேட்டிங் பண்ணிட்டு இருந்தோம்ல, இப்போ நான் டெர்மினேட்டிங் டெசிமல்ஸை மாற்றணும். ரெக்கரிங் ஃபஸ்ட்டு என்ன எடுக்கிறாங்கன்னா ரெக்கரிங் டெசிமல்ஸை ஃபஸ்ட்டு மாற்றணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஹவு மெனி டைம்ஸ் digit 6 is repeating in x is equal to 0.66666 அப்படின்னு கேட்குறாங்க. 6. வருதா? ஃபைனைட்னா என்ன, இன்ஃபைனைட் என்ன அப்படின்னு கேட்பீங்க. ஃபைனைட்னா ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஸ்டாப் ஆகிறது தான் ஃபைனைட். இன்ஃபைனைட்னா போயிட்டே இருக்கிறது, லைக் இன்ஃபைனைட் ஆஃப் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டார்ஸுங்கிறது இன்ஃபைனைட்டாக இருக்கும், போயிட்டு நம்பர்ஸாக இருக்கும், நீங்கள் எண்ணவும் முடியாது, அப்ராக்ஸாக நீங்கள் சொல்லவும் முடியாது இவ்வளோ ஸ்டார்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இன்ஃபைனைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ 0.666ன்னு இருக்கா, அதை தான் இன்ஃபைனைட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன், டாட் போயிட்டே இருக்குது. ஸோ திஸ் இஸ் நான் ஸ்டாப், நீங்கள் அப்ராக்ஸாக சொல்ல முடியாது எங்கே வந்து எண்ட் ஆகும்னு. ஸோ திஸ் இஸ் இன்ஃபைனைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹவு மெனி டைம்ஸ் digit 6 is repeating in x is equal to 0.666 is infinite. இது ஈஸியாக பார்த்தீங்கன்னா 10x is equal to நார்மல், நீங்கள் அதெல்லாம் பண்ண வேண்டியது அவசியமே இல்லை, லைக் நார்மலாகவே தெரிஞ்சுக்கலாம். இப்போ டாட் வந்தாலே தட்ஸ் இன்ஃபைனைட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கணுன்னா, கேன் வி சப்ட்ராக்ட் 0.666 ஃப்ரம் 6.666? எஸ், யூ கேன் சப்ட்ராக்ட். ஏன், எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 10x and xன்னு எடுக்கிறாங்க. ஸோ இதை வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா 6.66 இருக்குல்ல, ஸோ அதை வந்து
10xன்னு எடுக்கிறாங்க. ஏன் இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே இருக்கிற டேர்மை ஃபஸ்ட்டே வச்சுக்கோங்க. ஸோ இது x is equal to 0.666ன்னு கொடுத்துருக்காங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஸோ மல்டிப்ளை போத் த சைட் பை 10. ஸோ 10x is equal to இந்த பாயிண்ட் இப்படி போயிடுச்சுன்னா ஸோ 6.666 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ x is equal to நம்மளுக்கு இது கிடைச்சிருச்சு, 10x is equal to இது கிடைச்சிருச்சு. ஸோ இதால் மைனஸ் பண்ணணும். ஸோ 10x minus x is equal to 9x and then 6.666 minus 0.666 பண்ணிங்கன்னா 6 கிடைக்கும். ஸோ 6ன்னு வரும். ஸோ x is equal to 6/9ன்னு கிடைக்கும். ஸோ this can be written as 2/3. ஸோ can we subtractன்னு கேட்டாங்கன்னா yes we can subtract அப்படின்னு தான் நீங்கள் ஆன்சர் எழுதிட்டு வரணும். உங்களுக்கு வந்து என்சிக்யூ டைப்ஸில் வந்து கேட்டுறவே மாட்டாங்க எஸ் ஆர் நோ அப்படின்னு. நான் உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணி காமிக்கிறேன்னா உங்களுக்காக தான் சால்வ் பண்ணுறேன். லைக் எஸ் வருமா நோ வருமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இது சால்வ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு, ஏதாவது என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் புரியல அப்படின்னா இதை ரெஃபர் பண்ணி பாருங்கள். திஸ் லைன் ஷுட் பி கம் ஹியர். ஸோ இது மைனஸ் பண்ணணும் சரியா இதில். ஸோ 10x minus x is equal to 6.666, 0.666. So 9x is equal to 6, x is equal to 6/9 and x is equal to 2/3. அதுதான் நானும் கண்டுபிடிச்சேன். ஸோ த ஆன்சர் இஸ் எஸ். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷனில் போடுங்க. உங்களுக்காக டவுட் கிளியர் பண்ண நான் இருக்கேன். அண்ட் மறக்காமல் இந்த செஷன் முடிவுக்கு முன்னாடி நிறைய குவிசஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். அண்ட் லைக் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க கைஸ். ரொம்ப கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் மறந்துடாதீங்க. அப்படியே பெல் பட்டன் மட்டும் அமுக்கிடுங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தோன்னா இப்போ டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் p/q இருக்குல்ல, எக்ஸ்பிரஸிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் p/q ஃபார்ம் இன் நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங் ஃபார்மில் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போது ஒரு கொஷின் பார்த்தோன்னா இஸ் இட் பாசிபிள் டு கன்வெர்ட் √2 into p/q ஃபார்மில் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வில் பி நோ. Why? Because √2 is non-terminating and non-recurring guys. நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் √2, √3, √5, பை அந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாமே irrational நம்பர்ஸாக கன்சிடர் ஆகும். and that will be not can be written as p/q ஃபார்மில் எழுதவே முடியாது அப்படின்னு நிறைய வாட்டி சொல்லிட்டேன். ஸோ இது வந்து யோசிச்சே பார்க்கக்கூடாது என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு. √2 கேட்டாலே போதும், √2, √3 அந்த மாதிரி பார்த்தாலே போதும். அதுவே √4 இருக்குன்னா வச்சுக்கோங்களேன், √4, √9, √16 இது எல்லாமே ஸ்கொயர் ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே ரேஷ்னல் நம்பர்ஸில் கன்சிடர் ஆகும். ஸோ we can write this in a p/q form. But other than square roots like √2, √3, √5 அது எல்லாமே நம்ம p/q ஃபார்மில் எழுதவே முடியாது. Why? Because this is the irrational numbers and this is non-terminating non-recurring number. அப்படின்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அடுத்தது நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கும். ஸோ 1.414 சம்திங் டாட் அப்படின்னு போயிட்டே இருக்கிறது தான் irrational numbers. சரியா? ஸோ த ஆன்சர் இஸ் நோ. ஸோ √2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.4142135 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ப்ரிடிக்டே பண்ண முடியாது எங்கே ஸ்டாப் ஆகும். ஸோ திஸ் இஸ் அ நான் ரெக்கரிங் டேர்ம். ஸோ சின்ஸ் த டெசிமல் டிஜிட்ஸ் ஆர் நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங், ஸோ வி கான்ட் கன்வெர்ட் √2 into p/q ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி, அவ்வளோதாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் நோ. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா terminating and non-terminating recurring decimals can be converted into p/q form, hence it is called as rational numbers. இதை வந்து திருப்பி சொல்கிறாங்க. இதுதான் நான் 100 வாட்டி சொல்லிட்டேன் அப்படி கூட வச்சுக்கலாம், இல்லை 10 வாட்டி கூட சொல்லிட்டேன் அப்படி கூட வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். டெர்மினேட்டிங்கும் நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் வந்து கேன் பி கன்வெர்டட் இன் தி p/q ஃபார்ம் பிகாஸ் அது வந்து ரேஷ்னல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரேஷ்னல் நம்பர்ஸ் எப்பவுமே p/q ஃபார்மில் தான் இருக்கும். பட் q should not be equal to 0 அப்படின்னு இருக்கணும். சரியா? So terminating and non-terminating recurrings can be converted into p/q form, hence it is called as rational numbers. So 0.6 வந்து 6/10 மாற்றிட்டீங்க. ஸோ இது எப்படி மாற்றுவீங்க? 0.6 is equal to 2/3 மாற்றிட்டீங்க. எப்படி மாற்றுவோம் இங்கிறது பிட் பை பிட்டாக இப்போ நெக்ஸ்ட் செஷனில் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன்.
ஸோ இதையும் நீங்கள் 237/999ன்னு மாற்றிட்டீங்க. இதையும் 233/990ன்னு மாற்றிட்டீங்க. இதெல்லாம் எப்படி மாற்றுவீங்க, எப்படி மாற்றணும் அப்படிங்கிறது போக 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 தான் தெரியும். இதெல்லாமே தான் இன்னைக்கு செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஸோ √2 மட்டும் தான் நாம் இப்போ P/Q ஃபார்மில் எழுத முடியாது. Why? Because this is non-terminating and non-recurring decimal. ஓகேயா? ஸோ we can't write it in a P/Q ஃபார்ம். எப்பவுமே சொல்லுவோம் irrational numbers வந்து எப்பவுமே P/Q ஃபார்மில் எழுதவே முடியாது. ஸோ √2 can't be written in a P/Q ஃபார்ம். √2ஓட வேல்யூ என்னன்னா 1.414114 அப்புறமா உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறமா டாட் அதான் வரும். ஸோ இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லைக் √2ஓட வேல்யூ வந்து 1.414 அண்ட் √3ஓட வேல்யூ வந்து 1.732. ஸோ இதுதான் பேசிக்ஸ். எல்லாருக்கும் நான் சொல்லுவேன்ல, ஸ்கொயர் ரூட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, க்யூப்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாமே தான் பேசிக்ஸ். √2ஓட வேல்யூ, √3ஓட வேல்யூ அதெல்லாமே மனப்படமாக நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கணும் கைஸ். ஓகேயா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 0.40140 சம்திங் டாட் இஸ் அ ரேஷனல் நம்பர். ஃபைண்ட் த மிஸ்டேக் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபைண்ட் த மிஸ்டேக். என்ன மேம் மிஸ்டேக் இந்த கொஷனில் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. என்ன மிஸ்டேக் கைஸ் கண்டுபிடிங்க. இந்த கொஷனில் என்ன மிஸ்டேக்னா திஸ் நம்பர் இஸ் non-terminating and non-recurring number. Why? பாயிண்ட்டுக்கு அடுத்தது கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது, டாட் போயிட்டே இருக்குது. அண்ட் தென் இட் இஸ் நாட் ஈவன் ரிப்பீட்டிங் த நம்பர். ஸோ திஸ் இஸ் நாட் ரேஷ்னல் நம்பர், திஸ் இஸ் irrational numbers. ஸோ திஸ் இஸ் த மிஸ்டேக். இந்த கொஷனில் இதுதான் மிஸ்டேக். சரியா? இந்த நம்பர் வந்து irrational number, this is not a rational number. ஸோ திஸ் இஸ் அன் irrational number. அவ்வளோதான், ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்னென்ன பார்க்க போகிறோன்னா கொஷன்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். என்னென்னலாம் கொஷன்ஸ் இன்றைக்கி சால்வ் பண்ண போகிறோன்னா, இப்போ நான் சொன்னேன்ல எப்படி இந்த P/Q ஃபார்மில் மாற்றுவோம். பார் இருந்துச்சுன்னா, ரிப்பீட்டடாக இருந்துச்சுன்னா, லைக் டெர்மினேட்டிங் இல்லை நான்-டெர்மினேட்டிங் ரெக்கரிங்காக இருந்துச்சுன்னா அதை வந்து எப்படி டெசிமலாக எப்படி ஃப்ராக்ஷனில் மாற்றுவோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எல்லாம் பார்க்க போகிறோம். First question is represent 0.237 in the form of P/Q where P and Q are integer. இதோட ஆன்சர் எப்படின்னா, இது பார் இருக்குது கைஸ், இங்கே பார்த்துக்கோங்க. பார் எது மேலே இருக்குது? எல்லாத்து மேலேயும் இருக்குது. ஸோ இது எப்படின்னா, இப்போ 237 மேலே பார் இருக்குது. ஸோ எப்படி எழுதுவீங்கன்னா, இப்போ x is equal to 237 பார் தான் ஹோல் பார். சரியா? ஹோல் பார் தான் எக்ஸ். அதுவே இதுவா 100x பண்ணிங்கன்னா இது வந்து எப்படி போகும்னா 1 2 அப்படின்னு போகும். ஸோ 23.7. இதுவே இன்னும் ஒன்று போகணும், ஷிஃப்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஸோ 1000 இன்னொன்று ஷிஃப்ட் பண்ணும். ஸோ 1000x is equal to 237.237. ஸோ 237 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு எக்ஸ் தெரிஞ்சிருச்சு, 1000x is equal toவும் தெரிஞ்சிருச்சு. ஸோ இது என்ன பண்ணுவோன்னா, இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் திஸ் இஸ் செகண்ட் ஈக்குவேஷனா. ஸோ 2 - 1 தான் பண்ணணும். சரியா? 2 - 1 பண்ணும்போது என்ன வரும்னா 1000x - x is equal to 237.237 மைனஸ் பண்ணிங்கன்னா 0.237. ஸோ த ஆன்சர் வில் பி 237 வரும். ஸோ த எக்ஸோட ஆன்சர் என்ன 999xன்னு வரும். So the x is equal to 237/999 is the answer for this question. So we can convert this question into P/Q form. Hence proved. சரியா? ஆன்சர் ரெஃபர் பண்ணிக்கோங்க 237/999. எப்படி கற்றுக் கொடுத்தேன்னா எக்ஸ் திருப்பியும் நான் சொல்கிறேன், கவனமாக புரிஞ்சுக்கோங்க. திஸ் கொஷின் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கொஷன்லேயே கொடுத்துட்டாங்க 0.237 பார் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 237 கண்டினியூ ஆகிட்டே போகும். ஸோ மல்டிப்ளை வித் 10⁻3. வை? பிகாஸ் பார் வந்து 3க்கு மேலே இருக்குது. ஸோ அதனால தான் 10⁻3 மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க போத் த சைட். ஸோ இந்த பக்கமும் 10⁻3, இந்த பக்கமும் 10⁻3 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு இது கிடைக்கும். ஓகேயா? இது கிடைச்ச அடுத்த செகண்ட் என்ன பண்ணணும்னா,
இதையும் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்ணணும். 2 minus 1 தான் இந்த கொஸ்டினில் பண்ணணும். ஸோ 1000 minus x is equal to 27. அதுதான் இப்போ பாருங்க இந்த 237 டாட் பாயிண்ட் 237 மைனஸ் 0.237 பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும் கைஸ். ஸோ சிம்பிள், ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆல்சோ. இந்த சாப்டர்லேயே இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் மோஸ்ட்டாக கேட்பாங்க அப்படின்னு கூட இருக்குது. ஸோ இந்த கொஷின் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஒரு கொஷனாக இது ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, show that a 0.235 dot can be expressed in the form of p by q. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பார் வந்து 235க்கு மட்டும் தான் பார் இருக்குது, சரியா? ஸோ இது எப்படி கண்டினியூ ஆகும்னா 35 தான் கண்டினியூ ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த பாயிண்ட் வந்து இந்த பக்கம் கொண்டு வரணும். ஸோ எப்படி கொண்டு வருவீங்கன்னா, ஃபர்ஸ்ட் x is equal to இதை ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கிட்டு, ஓவர் ஹியர் நோட் 2 does not repeat but the block 35 repeat. 2 ரிப்பீட் ஆக மாட்டேங்குது, 35 மட்டும் ரிப்பீட் ஆகுது. சின்ஸ் 2 digits are repeating, we must multiply with 100. 10 power 2 ஆல மல்டிப்ளை பண்ணும் both the sides. ஓகேயா? 10 power 2 ஆல மல்டிப்ளை பண்ணோன்னா உங்களுக்கு இந்த பக்கம் 100x கிடைக்கும். அண்ட் இந்த பாயிண்ட் வந்து 2 ஷிஃப்ட் ஆகிடும், this. ஸோ இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டு என்ன வரும்னா 23.535353 அப்படின்னு போயிட்டே இருக்கும், சரியா? எக்ஸ் வந்து இதுவே தான். ஸோ என்ன பண்ணணும், 100 minus எக்ஸ் இங்கே பண்ணி காமிக்கிற பாருங்க. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னவா இருந்துச்சு, 2.3 இது 2. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.235 அப்படின்னு இருந்துச்சா? அண்ட் தென் இதை என்ன பண்ணணும், 2 பார் வருதுனால 10 power 2 ஆல மல்டிப்ளை பண்ணும் போத் த சைட்ஸ். பண்ணும்போது என்ன வரும்னா 100x is equal to 23.535353 வரும். ஸோ 100x x minus x is equal to 23.5353 minus 0.235 வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது என்ன வருது அப்படின்னு மைனஸ் பண்ணி பாருங்கள். ஸோ 23.53 மைனஸ் 0.23 அப்படின்னு இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணும்போது 23.3 வரும். ஸோ இந்த பக்கம் என்ன வரும், 99x is equal to 23.3, x is equal to 23.3 by 99. ஸோ இந்த பாயிண்ட் எடுத்தோன்னா இங்கே 0 ஆகிடும். ஓகேயா கைஸ்? ஸோ 233 by 990 is the fraction for this question. ஸோ ஈஸியா இல்லையா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. புரிஞ்சிச்சா இல்லையா? புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா புரிஞ்சிக்க ட்ரை பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் கைஸ், தம்ஸ் அப் கொடுங்க. ஓகேயா? ஸோ அகெயின் அண்ட் அகெயின் திருப்பியும் சொல்கிறேன், இதை வந்து எக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கணும். பார் எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். 2 மேலே பார் இருந்துச்சுன்னா ஸோ 10 power 2 ஆல் மல்டிப்ளை பண்ணும். 3 மேலே பார் இருந்துச்சுன்னா 10 power 3 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிவிட்டு அண்ட் தென் யூ ஹாவ் டு சப்ட்ராக்ட் தி எக்ஸ் அண்ட் இந்த 100x இல்லை 1000xன்னு கிடைக்கலாம், அதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் ஆன்சர்ஸ். 233 by 990 இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, எக்ஸ்பிரஸ் 0.00323232 இந்த ஃபார்ம் ஆஃப் p by q அப்படின்னு சொல்கிறாங்க. அகெயின் இதே கொஷின், சேம் கொஷின், இதை வந்து நீங்கள் தான் சால்வ் பண்ணி பார்க்கணும். ஐ வில் கிவ் யூ டைம், பாஸ் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்கள். எவ்ரி கொஷின் நானே உங்களுக்காக சால்வ் பண்ணிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது கைஸ். ஸோ நீங்களும் ஒரு வாட்டி சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு பாஸ் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து என்ன ரிப்பீட் ஆகுது அதுவும் பாருங்கள். ஸோ என்ன ரிப்பீட் ஆகுதுன்னா 3232 தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதோட பார் எப்படி வரும், 0.0032 தான் பாராக வரும். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதுவாக வரும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதுவாக வரும். ஸோ ரெண்டுத்து மேலே பார் இருக்கிறதுனால 10 power 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 10 power 2 பண்ணும்போது 100x இஸ் ஈக்குவல் டு
2 பாயிண்ட் இப்படி போயிடுச்சுன்னா 0. இது இந்த பக்கம் இப்படி 2 போயிடுச்சுன்னா 0.32ன்னு வரும் நம்மளுக்கு. ஸோ 3232ன்னு வரும். ஸோ இது ரெண்டத்தையும் இப்போ மைனஸ் பண்ணணும் கைஸ். ஸோ சிம்பிளாக நான் இப்போ திருப்பியும் அகெயின் ஹிண்ட்டும் கொடுத்துட்டேன். இந்த கொஷின் நீங்கள் தான் சால்வ் பண்ணி பார்க்கணும். ஸோ த ஆன்சர் வில் பி 832/990 or 8/2475. Whatever you want you can write. ஸோ அதே சேம் கொஷின் அதே மாதிரி தான் சால்வ் பண்ணுறாங்க. ஸோ சிம்பிள் இந்த கொஷின். ஸோ இந்த கொஷின் வந்து ரெஃபர் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்கள். எல்லா கொஷினும் நானே உங்களுக்கு சால்வ் பண்ணிட்டேன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். லைக் பார்த்துட்டே இருப்பீங்க, ஆனால் நீங்கள் மட்டும் சால்வ் பண்ணி பார்க்கவே மாட்டீங்க. ஸோ சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ இதை வந்து 100x = இது வந்தோடனே அகெயின் இந்த பாயிண்ட் வந்து இந்த பக்கம் வரணும். அதுக்காக என்ன பண்ணுறாங்க, அகெயின் இதை மல்டிப்ளை பண்ணுறாங்க. ஸோ பாருக்கு இந்த பக்கம் வரணும் அப்படின்னு இன்னும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுனால 32.3232ன்னு வருது. ஸோ அகெயின் இப்போ இதால் இதை மைனஸ் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், 9999x = இதையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். லைக் இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எங்கே இருக்கும் பாருங்கள், 32.3223232ன்னு இருக்கா. சப்ட்ராக்டிங் திஸ் ஃப்ரம் 1 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இது மைனஸ் இது பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ப்ளீஸ் ரெஃபர் திஸ் ஆன்சர். இது வந்து பெருசாக இருக்குது, என்னால் சால்வ் பண்ண முடியல அப்படின்னால யோசிக்காதீங்க. திஸ் இஸ் ஸோ சிம்பிள். போன இதில் வந்து கற்றுக் கொடுத்த மாதிரி தான், சேம் டிட்டோ சேம் கொஷின் தான். இதில் வந்துட்டு 2 டைம் பண்ணுறாங்க. பிகாஸ் இது வந்து 1 2 3 4 டைம்ஸ் ஷிஃப்ட் பண்ணுறதுனால இதை 2 டைம் பண்ணுறாங்க. பட் 100x = உங்களுக்கு ஒன்று கிடச்சிட்டு, 1000x = உங்களுக்கு ஒன்று கிடச்சிட்டு, தென் சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். ஓகேயா? நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்பிரஸ் இந்த ஃபார்ம் p/qன்னு சொல்கிறாங்க. இதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. எந்த ஃபார்மில்? p/q ஃபார்மில். எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க? ஸோ x = 0.38ன்னு இருக்கா. ஸோ இதை எப்படி எழுதுவீங்கன்னா, பாயிண்ட் அந்த பக்கம் போகணுன்னா 100x. ஸோ 100x = 38. ஸோ 38 அப்படின்னு வரும். ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 99x = 38.38 மைனஸ் 0.38 பண்ணிங்கன்னா 38 தான் வரும். ஸோ இதோட ஆன்சர் என்ன, x = 38/99. ஸோ ஃபஸ்ட் வந்து கிடச்சிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் ஒன் கிடச்சோடனே 1.27 கண்டுபிடிக்கணும். ஸோ 1.27க்கும் சேம் டிட்டோ அதே மாதிரி தான், x = 1.27 இருக்கா. ஸோ என்ன பண்ணணும், 1.27 வந்து 1 + 0.27ன்னு எடுத்துக்கோங்க. அண்ட் தென் இதை வந்து 1 அப்படி தனியாக விட்டுடுங்க. தென் இதை என்ன பண்ணணும்னா, இதை கன்வெர்ட் பண்ணும்போது 100x - x = 27.27 - 0.27ன்னு வரும். ஸோ இது வந்து 27ன்னு தான் வரும். ஸோ இது வந்து 27/99ன்னு வரும். இந்த பக்கம் +1ன்னு இருக்கும். ஸோ இதை வந்து பண்ணும்போது என்ன வரும்னா 99 + 27/99 அப்படின்னு வரும். ஸோ இதை வந்து சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ தேட்ஸ் இட். ஸோ இதுவும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ராக்ஷன் கிடைக்கும். ஸோ இதை வர வந்து ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ சிம்பிளாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுட்டேன் அப்படின்னால நினைக்காதீங்க. இதை வந்து என்ன பண்ணாங்கன்னா 0.383838ன்னு எழுதிக்கினாங்க. ஸோ 38/99 நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ 1.27 எப்படி பண்ணாங்கன்னா 1 + 0.27 பண்ணிவிட்டு 27/99. ரொம்ப ஈஸியான ட்ரிக் ஒன்று சொல்லிட்டா, இப்படி சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி 38 இருக்குன்னா வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு 38 எடுத்துக்கோங்க. இதுக்கு எவ்வளோக்கு மேலே பார் இருக்குது, 2க்கு மேலே பார் இருந்துச்சுன்னா 99. அதே 3க்கு மேலே பார் இருந்துச்சுன்னா 38/9. இப்போ 38 இங்கே 7 இருக்குன்னா வச்சுக்கோங்க, 3 மேலே பார் இருந்துச்சுன்னா 387/999 அப்படின்னு ஈஸியாக போட்டுடலாம். சரியா? சால்வ் பண்ண வேண்டியதே இல்லை. இதுதான் ட்ரிக்கி. சரியா? இந்த ட்ரிக் தான் நான் சொல்லிக் கொடுக்குவேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ 0.387 ஹோல் பாராக இருந்துச்சு. இதை வந்து ஃப்ராக்ஷனில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா 387/999 இப்படி நோ ஹெசிடேஷன் ஈஸியாக போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேயா? ஸோ இது வந்து 27/99. ஸோ இது வந்து பண்ணும்போது 126/99 + 38/99 பண்ணிங்கன்னா இது வந்து டினாமினேட்டர் சேமாக தான் இருக்கும். மேலே ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 164/99ன்னு வரும். சிம்பிளாக ஈஸியாக அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ஹார்டாக இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேயா? ஹார்டாலாம் இருக்காது. இந்த சாப்டர்லே இதுதான் ரொம்ப ஈஸி அண்ட் ட்ரிக்கியாக இருக்கும். பட் ஹோல் மேத்தமேட்டிக்ஸில் நம்பர் சிஸ்டம்ஸ் தான் ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப எல்லாம் யோசித்து பார்க்காதீங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகேயா? நெக்ஸ்ட் கொஷின். நான் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இப்போ கேளுங்க. உங்களுக்கு டவுட் நான் கிளியர் பண்ணுறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷனில் போடுங்க. நோ ஹெசிடேஷன். சில்லியான டவுட் இருந்தாலும் பரவாயில்ல, கமெண்ட் செஷனில் போடுங்க. உங்களுக்காக நான் டவுட் கிளியர் பண்ணுறேன். ஓகே கைஸ்? நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த கொஷின்ஸ் எப்போவுமே மோஸ்ட்லி ஆஸ்டு கொஷின்ஸ் இன் யோர் எக்ஸாம்ஸ். எவ்ரி ரியல் நம்பர் இஸ் அன் இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. எல்லா ரியல் நம்பர்ஸும் இர்ரேஷ்னல் நம்பர்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. நோ, ரியல் நம்பர்ஸ் ரேஷ்னல் நம்பர்ஸாகவும் இருக்கும், இர்ரேஷ்னல் நம்பர்ஸாகவும் இருக்கும். சரியா? இது எப்போ பாரு கேட்பாங்க, ரியல் நம்பர்ஸ்னால் என்ன, ரியல் நம்பர்ஸில் இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் மட்டும் தான் வருமா மேம் அப்படின்னு எல்லாம் கேட்பீங்க. பட் ரியல் நம்பர்ஸில் ரேஷ்னல் அண்ட் இர்ரேஷ்னல் ரெண்டுமே வரும். ஓகேயா? Can we convert a root of any natural numbers in P by Q form? எல்லா நேச்சுரல் நம்பர்ஸையும் நம்ம P by Q ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. Can we convert a root of any natural number? Root of. So root of 1, root of 2, root of 3, root of 4ன்னு இருக்குது. ஸோ அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ண முடியுமா P by Q ஃபார்மில்? No, we can't convert these into P by Q ஃபார்ம் பிகாஸ் எவ்ரி ரூட்டை மட்டும் நம்ம கன்வெர்ட் பண்ண முடியாது. பட் 1 கன்வெர்ட் பண்ணலாம், ரூட் 4 கன்வெர்ட் பண்ணலாம், ரூட் 9 கன்வெர்ட் பண்ணலாம், ரூட் 16 கன்வெர்ட் பண்ணலாம், 25 கன்வெர்ட் பண்ணலாம், 36 அந்த மாதிரி நம்பர்ஸ் ஸ்கொயர் ரூட்டில் இருக்கிற நம்பர்ஸ் P by Q ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணலாம். பட் P by Q ஃபார்மில் வராத எல்லாமே லைக் ஸ்கொயர் ரூட்டில் வராத எல்லா நம்பர்ஸும் நம்ம P by Q ஃபார்மில் பண்ண முடியாது. வை? பிகாஸ் P by Q ஃபார்மில் வர்றதுக்கு அது ரேஷ்னல் நம்பர்ஸாக இருக்கணும். ரூட் 2, ரூட் 3, ரூட் 5 எல்லாமே இர்ரேஷ்னல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இர்ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் என்னென்னா நான் டெர்மினேட்டிங், நான் ரெக்கரிங். அகெயின் அண்ட் அகெயின் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் பார்க்கலாம், ஒரு குவிஸை பார்க்கலாம். சரியா? இது போன கொஷின்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி ஆஸ்க் கொஷின். ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாமே பேசிக் திங்ஸ். ஸோ தெரிஞ்சுக்கிட்டு இந்த questions எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. The first question is the decimal expansion of the number root 2 is. என்னவா வரும்? A finite decimal-ஆ இல்ல 1.41421-ஆ இல்ல நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங், நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங். இந்த நாலுத்துலயும் எது இதோட ஆன்சர் அப்படின்னு தான் கேட்குறேன். ஸோ இந்த நாலுத்துலயும் என்ன ஆன்சர்னு சொல்லுங்க பார்ப்போம். ஸோ the option A-யா, B-யா, C-யா, D-யா? So the option D is correct. Why? Root 2 is an irrational number. Irrational numbers நான் உங்களுக்கே தெரியும். Non-terminating, non-recurring. Okay. So the answer is, answer சொல்லுங்க என்ன வரும்? D is the answer for this question. Pause பண்ணி solve பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். So non-terminating, non-recurring is the answer for this question. Next question பார்க்கணும்னா, so next question, the value of 0.4 bar is in the form of P by Q formula. Again பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அகெயின் ட்ரிக்கியாக யோசிக்காமல், ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிக்காமல், ஈஸியாக பண்ணுறதுக்கு என்னென்னா 0.4 பார் இருக்கா, நான் என்ன சொல்லி கொடுத்தேன், எத்தனை மேலே பார் இருக்குன்னு பார்த்துட்டு நான் டைரெக்டாக 9 எழுதிக்கணும். இல்லையா, புரியலையா, இது 0.4 பாரா, இப்போ இப்படி பாயிண்ட் எடுத்துகிட்டு போகணுன்னா 10x-ஆல் மல்டிப்ளை 10ஆல் மல்டிப்ளை பண்ணும் போத் த சைட்ஸ். ஸோ 4.444 அப்படின்னு வரும். ஸோ இதையும் மைனஸ் பண்ணும்போது 9x-ன்னு வரும். ஸோ 4.44 மைனஸ் 0.4 பண்ணிங்கன்னா 4ன்னு வரும். ஸோ 4 x is equal to 4/9ன்னு வரும். இதை தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறதுக்கு பதிலாக நான் ஒரு ட்ரிக்கு சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா. 0.4-ஐ 4ன்னு ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. இதுக்கு மேலே எத்தனை பார் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு 9ன்னு எழுதிக்கோங்க. அதுவே 0.47 இருந்துட்டு 2 பார் இருந்துச்சுன்னா 47 எழுதிக்கோங்க. எத்தனை மேலே இருக்குன்னு 2 9 எழுதிக்கோங்க. சரியா? 10க்கு 1 மைனஸ், 100க்கு 1 மைனஸ், 1000க்கு 1 மைனஸ் அப்படின்னு
எழுதணும் சரியா. ஸோ 0.4ஓட p/q ஃபார்ம் என்னன்னா 4/9 இஸ் த p/q ஃபார்ம் ஃபார் த 0.4 பார். ஐ ஹோப் இது புரிஞ்சிருக்கும். இதில் ஆப்ஷன்ஸ் எங்கேமா இருக்குது? சி இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷன். ஓகே, டவுட் இருந்துச்சுன்னா இதை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப பெருசாக போட்டிருக்காங்க. நான் வந்து ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்மில் வந்து அப்படியே செகண்ட்ஸில் போடுற மாதிரி உங்களுக்கு ஒன்று கற்றுக் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா என்னோட ட்ரிக் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் இந்த ட்ரிக் வந்து எல்லாத்துக்கும் யூஸ் ஆகாது. பிகாஸ் 1.23 2த்துக்கு மேலே மட்டும் பார் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அது வேறு மாதிரி கன்சிடர் ஆகும். அது இந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் போடணும் சரியா. ஸோ இந்த ட்ரிக் மட்டும் இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள், வேறு எதுக்கும் யூஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கும் நாளைக்கு நான் உங்களுக்காக ஒரு ட்ரிக் வச்சுருக்கேன். ஸோ நாளைக்கு இதை பார்க்கணும், இந்த ட்ரிக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நாளைக்கும் இந்த செஷன் மறக்காமல் பாருங்கள் சரியா. நெக்ஸ்ட்டு செஷனில் வந்து உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்க போகிறேன், எப்படி ட்ரிக்ஸ் வச்சுக்கிட்டு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், இதெல்லாம் இல்லாமல் ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட்டு செஷனில் உங்களுக்காக ட்ரிக்ஸ் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ த நெக்ஸ்ட் கொஷன் இஸ் த வேல்யூ ஆஃப் 2.13 in the form of p/q அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 மேலே பார் இருக்கா. ஸோ சால்வ் பண்ணி பாருங்கள் கைஸ். என்ன வரும்னா x is equal to 2.13ன்னு இருக்கா. ஸோ இதை வந்து எப்படி எழுதுவீங்க? ஷிஃப்ட் 2 டைம் ஷிஃப்ட் பண்ணோன்னா 100x is equal to 213.1313 வந்துட்டே இருக்கும். ஸோ 99x is equal to 213.1313 2.13. ஸோ இது மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும் கைஸ்? சால்வ் பண்ணி கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ 2.1111 அப்படியா? இது எத்தனை மேலே பார் இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 133. சாரி, இது வந்து ஒரு மேலே தான் பார் இருக்குது சரியா. சாரி கைஸ். ஸோ 2.13 ஒன்றுத்துக்கு மேலே தான் பார் இருக்குது சரியா. எல்லாத்துக்கும் மேலே பார் இல்லை. பிகாஸ் 3 ஒன்லி தான் ரிப்பீட்டிங் டேர்ம்ஸ் சரியா. சாரி, கொஷன் வந்து பார் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ 2.13. ஸோ 3க்கு மேலே மட்டும்தான் பார் இருக்குது கைஸ். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னென்னா 2.13 பார் மட்டும் 3 மேலே இருக்குது. ஸோ மல்டிப்ளைங் எக்ஸ் ஒய், பிகாஸ் 1 வந்து ரிப்பீட் ஆகலை, 3 மட்டும் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அண்ட் பார் வந்து ஒன்றுத்துக்கு மேலே தான் இருக்குது. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு 10ஆல் மட்டும் தான் போத் சைடில் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 10x is equal to 21.333ன்னு கிடச்சிச்சு. ஸோ மல்டிப்ளை எக்ஸ் பை 100 ஆன் போத் த சைட். அகெயின் 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும் எக்ஸாவை. ஸோ 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது வந்து எப்படி ஷிஃப்ட் ஆகும்னா 2 and 3 ஷிஃப்ட் ஆகும். இப்போ சப்ட்ராக்ட் 1 and 2ன்னு சொல்கிறாங்க. 10xu 100xu என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, சப்ட்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அகெயின் ஈஸியான மெத்தட் என்னென்னா 2 + 0.13க்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கோங்க. அண்ட் தென் 2 வந்து ப்ளஸ் பண்ணிக்கோங்க. அப்படியும் கண்டுபிடிக்கலாம், இப்படியும் கண்டுபிடிக்கலாம். ஆனால் எக்ஸை வந்து ஃபஸ்ட்டு 10ஆல் பண்ணணும், அதுக்கப்புறம் 100ஆல் பண்ணிவிட்டு 100ஐயும் 10 மட்டும் தான் மைனஸ் பண்ணணும். ஸோ எப்போவுமே இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 100ம் 10 தான் மைனஸ் பண்ணணும். ஏன்னா இப்போது கண்டினியூஸாக பார் வந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், 2.13 ஹோல் பாராக வந்துச்சுன்னா இந்த மாதிரி 10xஆல் பண்ண வேண்டியது மைனஸ் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. எக்ஸால் டைரெக்ட் மைனஸ் பண்ணால் போதும். பட் இது வந்து எப்படி வருதுன்னா 2.13 ஒன்றுத்துக்கு மேலே தான் பார் வருது. ஸோ நம்ம இது எப்படி மைனஸ் பண்ணுவோன்னா 100ஐயும் 10xஆல் தான் மைனஸ் பண்ணுவோம். ஸோ 100x மைனஸ் 10x is equal to 21. இது மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 90x is equal to 192ன்னு கிடைக்கும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னென்னா 192/90. இது வந்து நீங்கள் தான் சால்வ் பண்ணி பார்க்கணும். எல்லா கொஷினும் நானே உங்களுக்கு சால்வ் பண்ணிட்டேன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் சோம்பேறியாக ஆகிடுவீங்க. இல்லை, நான் உங்களுக்காக சோம்பேறி இல்லாமல் உங்களுக்காக சால்வ் பண்ணி காமிக்கிறேன்ல. ஸோ நீங்களும் எனர்ஜெட்டிக்காக இருங்க கைஸ், எப்போவுமே சால்வ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஷின்ஸ் ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னாலாம் எதுவுமே யோசிக்காதீங்க. ஈஸியாக எல்லாமே ட்ரிக்கியாக அப்படியே ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கிட்டு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் வேறு கொஷின் பார்க்கணுன்னா 7.2 வந்து p/q ஃபார்மில் கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ த ஆன்சர் வில் பி 65/9. ஹவு அப்படின்னு கேட்பீங்க. இது வந்து நீங்கள் தான் சால்வ் பண்ணணும். பிகாஸ் திஸ் கொஷின் இஸ் ஃபார் யூ. திஸ் இஸ் அ ஹோம்ஒர்க் கொஷின்ஸ். இதை வந்து சால்வ் பண்ணி 65/9 வருதா இல்லையான்னு செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இது p/q ஃபார்மில் எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு
சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேயா? இது வந்து ரொம்ப சிம்பிள். ரொம்ப சிங்கிள் டிஜிட் 7.2 தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. பெரிய பெரிய டிஜிட் எல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா கஷ்டப்படுவீங்க. அதனால தான் ஹோம்ஒர்க்கு குட்டி டிஜிட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ இது சால்வ் பண்ணி 65/9 வருதா இல்லையான்னு பாருங்கள். ஓகேயா? இப்போ என்னென்னா ஃபைண்டிங் irrational நம்பர்ஸ் பிட்வீன் 2 rational நம்பர்ஸ். புது டாபிக் வந்துருச்சு நம்மளுக்கு. இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ரேஷ்னல் நம்பர்ஸ்க்கு நடுவில் வந்து irrational நம்பர்ஸை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. Finding the irrational numbers between the two rational numbers. ஃபர்ஸ்ட் வந்து எதா வச்சு பண்ண போறோம்னா between two integers வச்சு தான் பண்ண போறோம். Between two integersனா can we find a number which is non-terminating, non-recurring lying between them அப்படின்னு கேட்குறாங்க. So the answer is yes. Of course we can find infinitely many such numbers. An example of such a number is 2.48 something ... Question என்னன்னா finding the irrational number between 2 and 3. 2க்கு 3க்கு நடுவில் வந்து irrational numbers இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் வந்து infinite numbers of irrational numbers இருக்குது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா 2.1 2 3 4 5 6 7 8 9 10 ... This is also considered as irrational number because this is non-terminating and non-recurring. So that's why, yes, of course, we can find immediately many such number, infinitely many such numbers between two rational numbers. 2 and 3 ingarது rational numbers. But இதுக்கு நடுவில் வர்றது infinitely many irrational numbers இருக்கு. So you can find irrational numbers between the two rational integer number. And இப்போ வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா irrational numbers வந்து 2 ஃபேக்டருக்கு நடுவில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 2 ஃபேக்டர்னா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் லைக் 1/7 and 2/7க்கு நடுவில் வந்து irrational numbers ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ 0.117 சாரி, தென் 4 28, then 2 வரும், then 0 2. So 0.142 அப்படின்னு ஏதோ ஆன்சர் வரும். ஸோ the answer, the decimal form of 1/7 is 0.14285 அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். இப்போது இதுக்கு எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்கன்னா 2 into 1/7 பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 2/7 கிடைக்கும். ஸோ 2 into கஷ்டப்பட வேண்டியதே இல்லை, 0.1428 அப்படின்னு இருக்குல்ல, அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2/7 கிடைச்சிடும். ஸோ இது உங்களுக்கு மல்டிப்ளை டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 0.14285 வந்துச்சு. அதுவே 2/7க்கு என்ன வரும்னா இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி பார்த்துக்கோங்க கைஸ். 14 இது 2857 ப்ளஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அகெயின் இல்லை மல்டிப்ளை பண்ணி கூட பாருங்கள், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ பண்ணி பாருங்கள். ஸோ 7 7 is 14, மேலே 1 போச்சு, 11 1 16 8 8 16 17 1 5 and 4 is 8 and 2. So 0.25714 is the answer. So கண்ணு மூடிட்டு ஆப்ஷன் A வந்து டிக் பண்ணிட்டு வந்துட்டே இருங்க. So the option A is correct for this answer. So to find the irrational numbers between 1/7 and 2/7 தான் கேட்டிருக்காங்க. So 0.14 இதுக்கு நடுவுலையும் இதுக்கு நடுவில் வந்து irrational numbers தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு என்ன கிடச்சி 2 8 5 7 4 1 இப்படி கிடச்சிச்சா. இதுக்கு நடுவில் வந்து இன்ஃபைனைட் நம்பர்ஸ் இருக்குங்க. லைக் 0. இப்போ 1க்கு அப்புறமா 5 போட்டுக்கோங்க. லைக் இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி 4க்கு அப்புறமா 5. ஸோ 1 5 2 3 7 ஏதோ ஒரு நம்பர், இது எல்லாமே தான் irrational numbers. ஸோ 2 ஃபேக்டர்ஸ்க்குள்ளே 2 ஃப்ராக்ஷன்ஸ்க்குள்ளே irrational நம்பர்ஸும் இன்ஃபைனைட்டாக இருக்கும். சரியா? தென் அவ்வளோதான் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு டெசிமல் எக்ஸ்பேன்ஷன்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க, irrational நம்பர்ஸ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க சொன்னாங்க. டெசிமல் ஃபார்ம் கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு நடுவில் வந்து irrational நம்பர்ஸ் இன்ஃபைனைட் இருக்குது. ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. டெசிமல் ரிப்ரசன்டேஷன் ஆஃப் 1/11 இஸ் அ நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங் டெசிமல். கரெக்டாக? ஃபைண்ட் த மிஸ்டேக். கரெக்டாக இல்லையா அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ இது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறதுக்கு டிவைட் பண்ணி பார்க்கணும் கைஸ். இதை வந்து 0 then again 0. So 0 வந்துச்சா, then 9s 99 minus 1 then 0
0, 0, then again 9, 99, again. So, this will be repeated as 90, 90, 90 repeat ஆயிட்டே இருக்கு. So, இது ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு, பட் இது வந்து நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கு. ஸோ இது என்னன்னு சொல்லுவோம்? நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங்னா சொல்லுவோம், நான் டெர்மினேட்டிங்னு சொல்லுவோம். ஏன்னா இது ஸ்டாப் ஆகாமல் போயிட்டே இருக்கு. ஆனால் அதை வந்து ரெக்கரிங்னு சொல்லுவோம். வை? பிகாஸ் ஒரு இடத்துல சர்டன் டைமில் ஸ்டாப் ஆகாமல் போகுது, பட் அதே நம்பர் வந்து ரிப்பீட் ஆகிறதுனால என்ன சொல்லுவோம்னா நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரிப்பீட்டிங் ஆர் ரெக்கரிங் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ த மிஸ்டேக் இஸ் நான் டெர்மினேட்டிங் அண்ட் recurring is the answer for this question. Okay. So decimal representation of 1 by 11 is non-terminating and recurring decimal. அவ்வளோதாங்க. So simple. இப்போ வந்து ஒரு question solve பண்ணி பார்க்கலாம். இப்போ வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷனில் போடுங்க. டவுட் வந்து நான் கிளியர் பண்ணுறேன். எதுவுமே ஹெசிடேஷன்ஸ் இருக்கக்கூடாது. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். ஓகேயா? ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ் என்னென்னா ஃபைண்ட் அண்ட் irrational நம்பர் பிட்வீன், அகெயின் சேம் கொஷின், பட் ஃப்ராக்ஷன்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ 5/7க்கு வந்து நீங்கள் இப்போது இது கண்டுபிடிக்கணும். தென் 9/11க்கு வந்து ஃப்ராக்ஷன்ஸ் டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ இது எப்படி கண்டுபிடிப்போன்னா 0 வந்துச்சுன்னா 7 ஜா 49 -1 0 0 இங்கே வரும். தென் 1 7 3 0 4 28 அப்படின்னு போயிட்டே இருக்கும். 2 தென் 0 2. ஸோ 0.7142 தான் இதுக்கு. 11க்கு பார்த்தீங்கன்னா 0 0. ஸோ 9 8 88 -2. ஸோ தென் again 0. So 1s are 11 -9. Then 0 again போட்டிங்கன்னா 8s are. ஸோ 8s are. ஸோ இதில் எப்படி வரும்னா 0.8181 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் தான் irrational நம்பர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 0.7142க்கும் நடுவில் இருக்கிறதுக்கும் 0.8181 அது இருக்கிறதுக்கும் நடுவில் வந்து irrational நம்பர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இது கிடச்சிருச்சு. 5/7 ஒன்று கிடச்சிருச்சு, 0.81 கிடச்சிருச்சு. ஸோ இதோட ஆன்சர்ஸ் வந்து 3. ஏன் 3 கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க? நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். டேக்கன் அஸ் 3 கண்டுபிடிங்க, இல்லை 1 கண்டுபிடிங்க. கொஷின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கண்டுபிடிக்காங்க. ஸோ 3 different irrational numbers between the irrational numbers is these 3 numbers. ஓகேயா? ஸோ இது 3 தான் irrational numbers between the 2 rational numbers 5/7 and 9/11. ஸோ சிம்பிளில் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து டிவைட் பண்ணி ஃப்ராக்ஷன்ஸ் டெசிமல் பாயிண்டில் எடுத்துகிட்டு அதுக்கு நடுவில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே தான் irrational நம்பர்ஸாக கன்சிடர் ஆகும். நெக்ஸ்ட் என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் 3 irrational நம்பர்ஸ் பிட்வீன் 3.12 and 3.13ன்னு கேட்குறாங்க. ஃபைண்ட் 3 irrational நம்பர்ஸ். கொஷனில் 3 irrational நம்பர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 3.12 இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணி இதுக்கப்புறமா என்ன வரும்னா லைக் 4 6 5 7 தென் 3.2 5 5 6 7 3.2 6 6 5 7 ஏதோ ஒரு நம்பர் your wish to take between these two நம்பருக்கு நடுவில் தான் இந்த irrational நம்பர்ஸ் எல்லாம் வரணும். லைக் டாட் போயிட்டே இருந்தால் மட்டும்தான் அதை வந்து irrational நம்பர்ஸாக கன்சிடர் ஆகும். சரியா? ஸோ 0 இதை வந்து எப்படி irrational நம்பர்ஸ் கண்டுபிடிக்கும்னா இதுக்கு நடுவில் வந்து இன்ஃபைனைட் நம்பர்ஸ் ஆஃப் irrational நம்பர்ஸ் இருக்கும் கைஸ். ஸோ இதில் வந்து 3 மட்டும் தான் கேட்க சொல்லியிருக்காங்க. ஸோ 3 கண்டுபிடிக்கிறது வந்து ஸோ சிம்பிள். சரியா? நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா அதே தான் பாருங்கள். 1 2 1 2 1 2 3 4 5 மட்டும் மாற்றிட்டாங்க. இன்னும் என்ன மாற்றணும்னா 1 2 6ன்னு மாற்றிக்கோங்க, 1 2 7ன்னு மாற்றிக்கோங்க, 1 2 8 1 2 9 டாட் போனீங்கன்னா ஸோ சிம்பிள். இன்ஃபைனைட் நம்பர்ஸ் எடுக்கலாம் தெரியுமா இதுக்கு நடுவில். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ரிப்பிட்டிட்டிவாக கேட்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இது வந்து சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் நான் அந்த கொஷின் சொன்னேன்ல, அந்த பார் கொஷின் அது வந்து ரிப்பிட்டிட்டிவாக கேட்குற கொஷின். இது அவ்வளோ டைம் கேட்பாங்களா இல்லையான்னு தெரியாது. பட் irrational நம்பர்ஸ்க்கு நடுவில் ரேஷ்னல் நம்பர்ஸ்க்கு நடுவில் வந்து irrational நம்பர்ஸ் கேட்குறது வந்து 1 or 2 மார்க்கில் கேட்டுருவாங்க. பட்
அது எல்லாமே வந்து கொஞ்சம் வெயிட்டேஜ் பார்ட்ஸில் கேட்பாங்க. லைக் லாங் ஆன்சர்ஸில் ஈஸியாக கேட்டுருவாங்க. ஸோ படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் கைஸ். நெக்ஸ்ட் என்னென்னா குவிஸ் டைம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கைஸ் கேளுங்க, கமெண்ட் செஷனில் போடுங்க. பயப்படாதீங்க. எதுவுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னால எதுவுமே நினைக்காதீங்க. ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப ட்ரிக்கியாக இருந்தாலையும் அது ஈஸியாக சால்வ் பண்ண நான் இருக்கேன். உங்களுக்கு கற்றுக் கொடுக்க நான் இருக்கேன். அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாமே மறக்காமல் பண்ணுங்கள். வேதாந்து மாஸ்டர் தமிழ் அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஓகேயா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் which of the following is an irrational number between 4 and 5? இதில் எது irrational நம்பர்ஸ்ன்னு கேட்குறாங்க. இது irrational நம்பர்ஸா? இல்லை, ஏன்னா இதில் டாட் போகல. பிகாஸ் திஸ் இஸ் டெர்மினேட்டிங், திஸ் இஸ் நாட் irrational நம்பர்ஸ். அண்ட் தென் திஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க 10101010ன்னு போயிட்டே இருக்குது. ஸோ 4.10 பார் வருது. ஸோ நான் என்ன சொன்னேன், irrational நம்பராக இருக்கணும்னா நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரிப்பீட்டிங்காக இருக்கணும். பட் 10ங்கிறது ரிப்பீட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அண்ட் ரேஷ்னல் நம்பர், திஸ் இஸ் நாட் அன் irrational நம்பர்ஸ். அகெயின் திஸ் பார்த்தீங்கன்னா 12121212ன்னு கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது. ஸோ 4.12 பார்ன்னு வருது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அன் ரேஷ்னல் நம்பர், திஸ் இஸ் நாட் அன் irrational நம்பர். தென் பியை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 101010001000 அண்ட் தென் ரிப்பீட் ஆகாமல் போயிட்டே இருக்குது அண்ட் தென் ஸ்டாப் ஆகாமல் போயிட்டே இருக்கிறதுனால தான் திஸ் இஸ் த irrational நம்பர் பிட்வீன் 4 and 5. ஈஸியாக ஃபஸ்ட்டு வந்து டெர்மினேட்டிங்காக இல்லையான்னு பார்த்துக்கோங்க, நான் டெர்மினேட்டிங்காக இல்லையான்னு பார்த்துக்கோங்க, ரேஷ்னல் ரெக்கரிங்காக நான் ரெக்கரிங்கான்னு பார்த்துக்கோங்க. அது பார்த்துட்டு அப்புறமா ஆப்ஷனில் டிக்ளேர் பண்ணுங்கள் எது ஆன்சர் இதோடது கரெக்டுன்னு. ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா which of the following is the irrational number between 0.001 and 0.001? Like 0.0001 and இதுக்கு நடுவில் வந்து எது irrational நம்பர்ஸ்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிங்க என்ன irrational நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னா, இதுக்கு நடுவில் இது வராது, இதுவும் வராது. ஸோ இதோட ஆன்சர் வந்து இதுவும் வராது, இதுதான் வரும். ஸோ ஏன் இது வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 1லேயே முடியுது. ஸோ இதுக்கு பாருங்களேன். ஸோ இங்கே 2. ஸோ இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறமா 2 0 தான் வருது, 2 0 தான் வருது, 2 0 தான் வருது. பட் இது வந்து பாயிண்ட்க்கு அப்புறமா 3 0 வருது. பிகாஸ் இங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 3 0க்கு அடுத்தது தான் நம்மளோட ஆன்சர் வரணும். ஸோ தட் இஸ் வை பி இஸ் கரெக்ட் ஃபார் திஸ் கொஷின். சரியா? வேறு எந்த ஆன்சரும் கரெக்ட் இல்லை. ஏ இல்லை, சி இல்லை, டி இல்லை. பி இஸ் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் பிகாஸ் 0.000ன்னு இருக்குது. 3 பாயிண்ட்டுக்கு அப்புறமா தான் 1க்கு அப்புறமா தான் எல்லா நம்பர்ஸும் வரணும். எந்த நம்பர் இருந்தாலும் இந்த 3 zeros அப்புறமா தான் வரணும். So that is why B is the answer for these questions. Which of the following is the irrational number between 5/11 and 9/11? அப்படின்னு கேட்குறாங்க. 5/11 and 9/11 அப்படின்னு கேட்குறாங்களா? நான் என்ன கற்றுக் கொடுத்தேன், இதுக்கு எப்படி பண்ணணும் கற்றுக் கொடுத்தேன் நான், சொல்லுங்கள். யோசிச்சு பார்த்து சொல்லுங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தேன்னு. ஸோ இது எப்படி பண்ணணும்னா, அகெயின் 5/11 டிவைட் பண்ணுங்கள், 9/11 டிவைட் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 11ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 0 பாயிண்ட், ஸோ 0 கிடைக்கும். 4 44 minus 6 0 again, so 4 5 55 then 5 then 0 again then 4. ஸோ இதை எப்படி ரிப்பீட் ஆகுனா 0.454545 அப்படின்னு ரிப்பீட் ஆகிட்டே போகும். இதையும் நீங்கள் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒன்று கிடைக்கும். இதுக்கு நடுவில் வந்து irrational நம்பர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டுபிடிச்சி கமெண்ட் செஷனில் போடுங்க A or B. For this question, A or B is the answer for this question. S, B. ஏன்னா உங்களுக்கு 9/11 ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கும். அதுக்கு நடுவில் வந்து இது மட்டும் தான் வரும். ஸோ 1ன்னு வராது, பிகாஸ் 1க்கு அப்புறமா தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ 0.714 அப்படின்னு வராது. ஸோ 0.730 வில் பி த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகேயா? ஈஸியாக சிம்பிளாக அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, விச் ஆஃப் தீஸ் 2 நம்பர்ஸ், இந்த 2 நம்பர்ஸ் இருக்குல்ல, லை பிட்வீன் அப்படின்னு கேட்குறாங்க.
ஸோ நான் சொன்னேன் பேசிக்ஸாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், √2 வேல்யூ √3 வேல்யூ தெரிஞ்சுக்கணும். ஸோ √2 வேல்யூ வந்து 1.414 வரும். அண்ட் தென் √3 வேல்யூ என்ன வரும்னா 1.732 வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவில் எந்த நம்பர் வரும், 3 வருமா? ஏன் வராது? ஏன்னா 1க்கு நடுவில் தாங்க வரணும். ஸோ த ஆன்சர் வில் பி 1.5855855558 இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஸோ இதுக்கு நடுவில் என்ன வரும், 5855855558 அப்படின்னு வரும். ஓகேயா? ஸோ த ஆன்சர் இஸ் திஸ். அவ்வளோதான். ஸோ சிம்பிள். ஏன் 3 வராதுன்னா, ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பேசிக்ஸாக நான் சொல்லியிருக்கேன், ஸ்கொயர் கற்றுக்கணும், க்யூப் கற்றுக்கணும், இந்த மாதிரி √2 √3 வேல்யூஸ் எல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு நான் எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ பேசிக்ஸாக இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் மேத்ஸ் உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இவ்வளோ தான். இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷனல் நம்பர்ஸ்க்கு பிட்வீனில் இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தோம், டெர்மினேட்டிங் என்னென்னு பார்த்தோம், நான் டெர்மினேட்டிங் எல்லாமே பார்த்தோம். வேறு என்னென்ன பார்த்தோன்னா, டெர்மினேட்டிங், நான் டெர்மினேட்டிங், டெசிமல், ரேஷ்னல் அது எல்லாமே பார்த்தோம். உங்களுக்கே தெரியும் என்னென்னு பார்த்தோன்னா, ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், இர்ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். இர்ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங்னு சொல்லுவாங்க. டெர்மினேட்டிங்னா என்னென்னு பார்த்தோம், நான் டெர்மினேட்டிங்னா என்னென்னு பார்த்தோம். நான் டெர்மினேட்டிங்லேயே 2 டைப் இருக்குது, ரெக்கரிங், நான் ரெக்கரிங்னு பார்த்தோம். அப்புறமா ரேஷ்னல் நம்பர்ஸை மட்டும் தான் நம்ம P/Q ஃபார்மில் கன்வெர்ட் பண்ண முடியும். அண்ட் Q ஷுட் நாட் பி ஈக்குவல் டு 0 அப்படின்னு பார்த்தோம். அண்ட் தென் இது இர்ரேஷ்னல் நம்பர்ஸை வந்து P/Q ஃபார்மில் வந்து கன்வெர்ட்டே பண்ண முடியாது. பிகாஸ் திஸ் இஸ் நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங். இட் கான்ட் பி இந்த ஃபார்ம் ஆஃப் P/Q அப்படின்னு பார்த்தோம். அண்ட் நிறைய ரேஷ்னல் நம்பர்ஸ்க்கு நடுவில் வந்து இர்ரேஷ்னல்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறது பார்த்தோம். எல்லாமே ஈஸி அண்ட் ரொம்ப பேசிக் கான்செப்ட். ஸோ இது வந்து எல்லாமே படிச்சுக்கோங்க, படித்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து சிம்பிள் ஈஸியான ட்ரிக்கி வேயில் நான் கற்றுக் கொடுக்க. நாளைக்கு வந்து நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் எல்லாமே எடுத்துகிட்டு வரேன். ஸோ மறக்காமல் எல்லாமே பாருங்கள். அண்ட் வேறு என்ன சொன்னோன்னா, இர்ரேஷ்னல் நம்பர்ஸும் ரேஷ்னல் நம்பரும் சேர்ந்து தான் ரியல் நம்பர் எல்லாமே பார்த்தோம். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த செஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இட்ஸ் ஓகே, டவுட் இருக்கிறது தப்பே இல்லை. டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷனில் போடுங்க. கமெண்ட் செஷனில் போட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் அமுக்காமல் மறந்துடாதீங்க. அண்ட் பெல் பட்டன் மட்டும் அப்படியே அமுக்கிட்டு டிங் அப்படின்னு போயிட்டே இருங்க. ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அன்டில் தென், திஸ் இஸ் யோர் மாஸ்டர் டீச்சர் ஹேமா, சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. டாட்டா, பாய்.